வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் வாழும் ஒரு நபர் தன் மனைவி கேட்ட ஒரு விஷயத்துக்காக ஊர் எல்லாம் தேடி பார்க்க, அவனுக்கு அது கிடைத்ததா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதைய பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். என் பெயர் அகிலன், வயது 50. ஃபர்னிச்சர் கடையும் ஹோட்டல் ஒன்றையும் நடத்தி வருகிறேன். என் மனைவி பெயர் அஞ்சலி, வயது 48. அவள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாள். என் மனைவியும் நானும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். எனக்கு 2 குழந்தைகள். மகள் ஆதிரா, 28 வயது, திருமணமாகி அவள் கணவனுடன் டெல்லியில செட்டில் ஆகிட்டாங்க. மகன் ஆதித்யா, 30 வயது ஆகிறது. அவனுக்கு திருமணமாகி 5 வருடமாகிறது. 3 வருடம் முன் அவன் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ பிரிந்து இருக்கிறான். நேரம் கிடைக்கும்போது ஹோட்டலை பார்த்து கொள்வான். அவன் தனியாக ஒரு மளிகை கடையும் நடத்தி வருகிறான். என் மருமகள் பிரிந்து சென்ற பிறகு மகன் தனிமையில் இருந்தான். வேறு ஏதாவது முடிவு எடுப்பான் என்று அவனை நன்றாக பார்த்து கொண்டேன். ஆனால் அவன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தான். இந்த 32 வருட திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி, நானும் என் மனைவியும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். எங்களுக்கு எங்க பசங்களும் முக்கியம். அதே சமயம் எங்க இருவருக்கும் விளையாட்டில் மிக ஆர்வமும் அதிகம். கல்யாணத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, இருவரும் சேர்ந்து பல விளையாட்டுகள் விளையாடுவோம். இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அதனால் எங்கள் குடும்பத்தையும் விளையாட்டு நேரத்தையும் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு சென்றோம். எங்கள் இருவருக்கும் விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் பல இடத்தில் போட்டி போட்டோம். அதே சமயம் விளையாட்டு படங்கள் அப்புறம் போட்டிகள் இதையும் பார்ப்போம். ஒரு நாள் என் மனைவி என்னிடம், நாமளே எத்தனை நாள்தான் மாறி மாறி போட்டி போட்டு விளையாடுறது, வேற யார் கூடயாவது விளையாடலாமா என்று கேட்டாள். நானும் சரி என்று கூறிவிட்டேன். அவள், நல்லா விளையாடுற ஆளா, நல்லா விளையாடுற கேமா பாருங்க, நமக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இருக்கிற ஆளை பாருங்க. நான், அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதே. நான் அவளிடம் சில பேரோட முன்பு விளையாடிய ஆட்டத்தை காண்பித்தேன். அவள் நோ சொல்லிவிட்டாள். நாட்கள் அப்படியே செல்ல, ஒரு நாள் நானும் என் மனைவியும் அவள் அம்மா உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் அவள் அம்மாவை பார்த்துவிட்டு வர சென்றோம். போன இடத்தில் அவள் 2 நாள் அங்கே தங்க வேண்டியதா போச்சு. என் மகனுக்கு போன் செய்து நான் வர இரவு 11 மணி ஆகும். ஹோட்டலை பார்த்து கொள்ள சொன்னேன். அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் எனக்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை. மதியம் 1 மணி போல வீட்டுக்கு நான் மட்டும் திரும்பி வர வீடு பூட்டியிருந்தது. என் மகன் ஆதிக்கு போன் செய்தேன். அவன் எடுக்கவில்லை. வீட்டு கதவின் இன்னொரு சாவி வீட்டின் பின் புறத்தில் மறைத்து வைத்திருக்கிறோம். அதை எடுக்க வீட்டின் பின்னாடி போக பின்பக்கம் சென்றால் மொட்டை மாடி வழி வரும். அப்படி எடுக்கப் போக மொட்டை மாடியிலிருந்து ஏதோ விளையாடும் சத்தம் கேட்க நான் சென்று பார்த்தால் என் மகன் ஒரு நபருடன் அங்கு அடிக்கும் வெயிலில் விளையாடிக் கொண்டிருக்கான். விளையாடுவதற்கு இடமில்லாத மாறி அங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். என் மகன் நல்ல ஆர்வமாய் பல வருட அனுபவமான ஆளுமாறி விளையாடிக் கொண்டிருக்க இன்னொரு நபரால் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. என் மகன் அருமையாய் விளையாடுறான் என்று எனக்கு பெருமையாக இருந்தது. நான் ஏதோ அவனுக்கு தெரிந்த நபர் அல்லது அவன் கடையில் பொருள் வாங்க வந்த நபருடன் தான் விளையாடிக் கொண்டிருக்கான் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நபர் எனக்கு தெரிந்த என்னுடன் பள்ளியில் படித்த நபருடன் தான் விளையாடிக் கொண்டிருக்கான் என்று புரிந்தது. கடைசியில் அந்த போட்டியில் என் மகன்தான் வெற்றி பெற சூழல் வர, அந்த சமயம் எனக்கு ஃபோன் கால் வர, அந்த சத்தம் கேட்டு என் மகன், சரி மீனா, எங்க அப்பா வந்துட்டாரு போல, நம்ம விளையாட்ட முடிச்சு கலாம் வா, உன்னை வீட்ல டிராப் பண்ணிறேன். அப்போதுதான் பார்த்தேன், அவன் என் பழைய பள்ளி தோழியுடன் தான் விளையாடினான் போல. என் மகன் அவளை வீட்டில் டிராப் செய்து விட்டு வந்தான். எனக்கு தூக்கம் வந்ததால் நான் தூங்க சென்றேன். தூங்கி எழுந்து பார்க்கும்போது அவன் இல்லை. மணி 5 இருக்க நான் மீனா வீட்டிற்கு சென்றேன். நலம் விசாரித்துவிட்டு உள்ளே அழைத்தாள். வீட்டின் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டேன். அவளை பற்றி கேட்டேன். பின் என் பற்றியும் விசாரித்தேன். என் மகனை முதல் முறை சந்தித்தை பற்றி பேசி இன்று மதியம் நடந்தது வரை சொல்லி முடித்ததாள். நான், நீ எப்போலந்து விளையாட ஆரம்பிச்ச, உனக்கு விளையாட்டே பிடிக்காதுன்னு நினைச்சேன் மீனா. அதுல இல்ல, கொஞ்ச வருஷமாதான் நடந்துன்னு இருக்கு. அப்புறம் உன் பையன் ரொம்ப மோசமா விளையாடுறான். அவன் வின் பண்ற வரைக்கும் விட மாட்டான். பெரிய பிளேயர் வந்தாலும் உன் மகன்தான் வின் பண்ணுவான் போல.
உன் மகன் கூட இனிமே விளையாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவனைப் பற்றி புகார் அளித்தாள். அப்போது என் மகனைப் பற்றி பெருமையாய் நினைத்தேன். இரவு 9 மணி போல வீட்டுக்குப் போக வீட்டில் என் மகன் இல்லை. அவன் ஹோட்டல்ல இருப்பான் என்று புரிந்து கொண்டு என் ரூம் சென்று பெட்டில் படுக்க மீனா சொன்ன அனைத்தும் என் கண்முன்னே வந்து போனது. என் மூளையில் ஒரு பல்ப் எரிந்தது. அது என்னவென்றால் ஆதி கூடவே விளையாடலாம். ஏன்னா அவன் செம்மையா விளையாடினத பார்த்தோம். என் மகன் ஆதிக்கு ஃபோன் செய்து 2-3 சரக்கையும் சாப்பாட்டையும் வாங்கிட்டு வர சொன்னேன். அவனும் சரிபா என்று சொல்லி ஃபோனை வைத்தான். 9:30 போல என் மகன் வண்டி சத்தம் கேட்டது. வண்டிய நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைய நான் டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். வாங்கி வந்ததை டேபிள் மீது வைத்துவிட்டு அவன் அறைக்கு சென்றான். 10 நிமிடம் கழித்து வெளியே வர, மேல போய் சாப்பிடலாம் வா என்று அழைத்துக் கொண்டு மேல சென்றேன். நானும் என் மகனும் நல்ல நண்பர்கள் போல பழகுவோம். நான் அடிக்காம அவனுக்கு சரக்கு கொடுத்தேன். அப்போது அவனின் விளையாட்டுத் திறமை பற்றி கேட்டேன். மீனா சொன்னதையும் சொன்னேன். அவனிடம் மன்னிப்பு கேட்டேன். சாரிடா, நீ வின் பண்ற மாதிரி வந்த, நடுவுல நான் வந்ததால நீ பாதில நிறுத்த வேண்டியதா போச்சு. அவன் பரவால்லப்பா என்று சொல்லி, நான் அவ கூட விளையாடாமலே இருந்திருக்கலாம் போல. அவளுக்கு சுத்தமா விளையாடவே தெரியல. அவன் நல்ல விளையாடுவான்னு சொன்னாங்க. ஆனா வேஸ்ட். என் கூட போட்டி போடுற அளவுக்கு யாரும் கிடைக்கல எனக்கு என்று அவன் ஆதங்கத்தை கூறினான். அப்போ நானும் என் மனைவியும் முன்பு ஆடிய வீடியோவை அவனிடம் காண்பித்தோம். அவனுக்கு அடையாளமே தெரியல. பா, இவங்க உனக்கு தெரிந்த நபர்கள்னா அவங்க கூட ஒரு மேட்ச் வைங்கன்னு சொல்ல. நான் நேரம் வரும்போது சொல்றேன் என்று கூறினேன். பின் நான் தூங்க சென்றேன். காலை எழுந்து அவன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் கடைக்கு கிளம்பி மதியம் வீட்டுக்கு வந்து என் மனைவியுடன் ஒரு மேட்ச் ஆடினேன். அன்றிரவு அஞ்சலியிடம் ஆதியைப் பற்றி அவன் கூடதா விளையாட பேரோம் என்று சொல்லும்போது அஞ்சலி மறுத்துவிட்டாள். நான் ஏன் என்று கேட்க, அவள் அதற்கு நான் ஜெயிக்க அவன் விட்டு கொடுப்பான், இல்லனா அவன் ஜெயிக்க நான் விட்டு கொடுப்பேன், அதனால இது சரியான போட்டியா இருக்காது என்று சொன்னாள். இருவரும் அப்படியே தூங்கிவிட்டோம். மறுநாள் காலையில நான் சீக்கிரம் எழுந்து ஹோட்டல் போக தயாராக என் மனைவி டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்க ஹாலில் இருவரும் உட்கார்ந்து கொண்டு டீ குடித்தோம். அப்போது என் மகன் அறையிலிருந்து தூக்கக் கலக்கத்தில் வர அவனும் எங்களுடன் அமர்ந்து டீ குடித்தான். பிறகு நான் கிளம்பினேன். என் மகனும் அவன் வேலையைத் தொடங்கினான். நான் என் மனைவியுடன் திரும்பவும் அதை பற்றி பேச அவன் ஓகே சொல்லாமல் இருந்தாள். நாங்க பேசிக் கொண்டிருப்பத என் மகன் கேட்டுக்கொண்டிருக்கான் என்று அப்போ எனக்கு தெரியல. நான் மதியம் சாப்பிட்டு கடைக்கு சென்று விட்டேன். எனக்கு பல யோசனைகள் வந்தது, அவளை எப்படி சமாதானம் படுத்த என்று. இரவு வீட்டுக்கு வந்து மூவரும் சாப்பிட்டு முடித்தோம். அவள் கிச்சன்ல வேலை செய்ய நான் டிவி பார்த்து கொண்டிருக்க, அப்போது ஆதி வந்த பா எண்ணையும் சேர்த்துக்கோங்க என்று கூறினான். எனக்கு புரியாம எதடா என்று கேட்க அப்போது நானும் அஞ்சலியும் மதியம் பேசினதையெல்லாம் சொன்னான். நான் சிரித்தபடி, சரிடா, பட் உன் அம்மா ஓகே சொல்லணுமே, அவதா வேணாம்னு சொல்றா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னேன். பின் நானும் அஞ்சலியும் டிவி பார்த்துவிட்டு உள்ளே சென்று அவளிடம் பேசினேன். நாங்கள் கத்தி பேசும் சத்தம் கேட்டு ஆதியே வந்துடுவான் போல. இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின் இருவரும் விளையாட ஆரம்பித்தோம். ஆதி வந்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அவனை உள்ளே அழைத்து, வாடா நீயும் விளையாடு என்று கூறினேன். அவனும் எங்க கூட வந்து விளையாடினான். மூவரும் சந்தோஷமா எங்கள் ஆட்டத்தை முடித்தோம். இறுதியில் மூவரும் வெற்றி பெற்றவராக ஆனோம். எப்படினா மேட்ச் டிரால முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் மகிழ்ச்சியாக ஆடினோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.